கர்த்தர் எனக்கு காண்பித்த வசனத்திலிருந்து தான் இந்த நாளின் செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயம் இந்த செய்தி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில், எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு முக்கியமான அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாக இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் வெற்றியாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த நிலையிலும் நான் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் பாருங்க, அப்படி மனரம்யமாய் இருக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன். ஒரு அழகான கண்ணாடி மாளிகை, அதில் ஒரு குழந்தை ரொம்ப பொத்தி பொத்தி அந்த பிள்ளை வளர்க்கப்படுது. ரொம்ப பாதுகாப்பு, அதிகப்படியான கவனம், கரிசனை, கேர் டேக்கிங். அந்த பிள்ளை குளிர்ந்த காற்றுல போச்சுன்னா சளி பிடிச்சிரும், வெயிலில் போச்சுன்னா சூடு பிடிச்சிரும், டஸ்ட்டில் போனால் டஸ்ட் அலர்ஜி, வெளியே சாப்பிட்டா ஃபுட் பாய்சனிங். இப்படி ரொம்ப கேரிங்கில் அந்த பிள்ளை வளருது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக தண்ணி. ஒரு நல்ல கண்ணாடி மாளிகைக்குள் வெளியே ஒரு பிள்ளை அதுவாடு காடு மேடாக சுற்றுது. உடம்பெல்லாம் சேரும் சகதி, அழுக்கு. கிடைச்ச இடத்துல தண்ணியை குடிக்குது, கிடைச்ச உணவு என்ன செய்யுது, சாப்பிடுது. ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டு பிள்ளையில் எது ஆரோக்கியமான பிள்ளை? நம்ம எல்லாருக்குமே புரியும், கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கிற பிள்ளை அல்ல. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் அடாப்ட் ஆகிற பிள்ளை, அதுதான் ஆரோக்கியமான பிள்ளை. அப்ப நம்ம சபை எப்படி இருக்கணும்? பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி. அப்ப பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லாமே ஃபேவரபிளா இருந்துச்சோ? இல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன் ஐயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும். நம்ம வாழ்ந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம தாழ்ந்திருந்தா ஒரே மனக்குறை, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு, நானும் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவங்க பாருங்க அப்படி இருக்காங்க, இவங்க பாருங்க இப்படி இருக்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்கு தாழ்வும் ஒன்று தான், உயர்வும் ஒன்று தான். எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்புறம் சொல்றார் பாருங்க, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க. கண்டென்ட் அப்படின்னா எல்லாத்திலையும் திருப்தி. என்ன கிடைச்சாலும் சந்தோஷம், எது கிடைச்சாலும் சந்தோஷம். இந்த லக்கி டிப்னு ஒன்று நடத்துவாங்க சில ஃபங்க்ஷன்ஸ்லலாம். ஒரு சீட் எடுக்கணும். நாங்கள் பள்ளியில் படித்த நாட்களில் SKHNV ஸ்கூலினுடைய சென்ச்சுனரி செலப்ரேஷன், 100ஆண்டு விழா நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி லக்கி டிப் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி காலையில் ப்ரேயரில் போய் நிற்கிறோம். அந்த மேடையில் அப்போ சன்னி ஜிப் அப்படின்னு ஒரு வண்டி வந்துருந்துச்சு. அப்போ இந்த சின்ன வண்டியில் அதுதான் அந்த வண்டி நிற்கிது. அப்புறம் ஒரு ஃபேஷனான ஹீரோ சைக்கிள்னு சொல்லுவோம். அப்போ ஹீரோ சைக்கிள் ரொம்ப அழகாக இருக்கும். ஹீரோ சைக்கிள் நிற்குது. அப்புறம் ஒரு சாதாரண சைக்கிள் என்ன செய்யுது, நிற்குது. அப்புறம் சில பல பொருட்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வதன்னு சின்ன சின்ன பொருட்கள்லாம் நிறைய என்ன செய்யுது இருக்குது. இப்போ ப்ரேயர் முடிஞ்சு அடுத்து லக்கி டிப் நடக்கும். போய் நம்ம சீட் எடுத்து, எல்லாருக்கும் என்ன கனவு? சன்னி ஜிப் வண்டி, மோட்டார் வண்டி.
ஏன்னா அது அப்போ மாணவர்களும் ஓட்டலாம், லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரே கனவு, சன்னி ஜிப். ஆமாம், எனக்கு என்ன கிடைச்சி தெரியுமா? ஸ்பூன். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்த அத்தனை பேருக்கு எல்லாம் டப்பா, கிண்ணம், பென்சிலு. அடா பாவிகளா, ஏமாத்திட்டீங்களடா. ரொம்ப மனக்குறை, ரொம்ப மனக்குறை. அப்போ என்ன சொல்லுவோம்? ஏமாத்துக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கணுமா? அவங்களுக்குன்னு ஒரு ஆளை வச்சு சீட்டை போட்டு வண்டி எடுத்துக்கிடுவாங்க. சுயநலக்காரங்க இவங்களாம் நல்லா இருப்பாங்களா? பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we don't have content. ஸ்பூன் கிடைச்சதா? கிடைச்சது, தோத்துறோம். சொல்கிறோமா? இல்லை, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல. பவுல் சொல்றாரு, பவுல் அதாவது பவுலுக்கு போகிற இடங்கள்லாம் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதா இல்லையா? அடி கன்ஃபார்ம். புரியுதா? ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படலை. அவர் அதான் சொல்றாரு, ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக என்ன உசுரே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒரு வாழ்க்கை பாருங்களேன், என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. உசுரே போனாலும் கவலை இல்லைன்னு உசுறு போயிருச்சா? உசுறு போயிரும் நினைக்கிறவனுக்கு தான் போகுது. போனா போகுதுங்கிறவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்க. புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைய கர்த்தர் நம்மளை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அழைக்கிறார், அழகான வாழ்க்கைக்கு அழைக்கிறார், அலங்காரமான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். திருப்தியற்ற ஆத்மாக்களாக வாழ்றது எவ்வளவு சங்கடம் தெரியுமா? ஒரே ஏக்கம், பொழப்போம். நைட்டு படுத்தா என்ன செய்ய மாட்டேங்கி, தூக்கம் வர மாட்டேங்கி, எல்லார் மேலேயும் மனக்குறை, எரிச்சல், பொறாமை. ஐயோயோ, எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வராது, வரவே வராது. ஏன்னா நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? என் வாழ்க்கையில் எல்லாமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சொல்றாரு பாருங்களேன், பட்டினியா இருக்கவும் பரிபூரணப்படவும். ஹலோ, பட்டினி இஸ் ஆல்சோ எ பிளெஸிங். ஆனால் ஏற்றுக்கிடுவோமா? ஏற்றுக்கிடுவோமா? சாப்பாட்டு பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? எத்தனை பேர் சாப்பாட்டுக்காக நல்லா மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றோம்? ஒரு காலத்தில் இஷ்டமில்லாத உணவு பண்டத்தில் அந்த பாவக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. பாவக்காய், அதலக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி புடலங்காய், பீர்க்கங்காய், அப்புறம் சொரக்காய், அவரைக்காய் எல்லாமே சேர்ந்துருச்சு. இது எந்த காயை பார்த்தாலும் பேயா மாறிடுவோம். என்னது இதெல்லாம் ஒரு சாப்பாடா? பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. பாருங்க, பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும். சொல்லுங்க சத்தமா. பாருங்க, இது எதுவுமே நம்முடைய நேச்சுரல் கேரக்டர் கிடையாது. நம்ம நேச்சரா நல்லவங்களே கிடையாதுங்க. இயற்கையா நம்மள மாதிரி மோசமான ஆளு யாருமே கிடையாது. நான் சொல்றேனே, உண்மையில நம்மெல்லாம் பேய். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப டீசெண்டாக என்ன செய்கிறோம், ஆனால் எவ்வளோ நேரம் டீசெண்டாக இருப்போம்னு நமக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. பசி வந்தா புரியுதா? என்னென்னலாம்? வெக்கம், மானம், சூடு, சொரணை, என் கௌரவம், ஞானம், விவேகம், புத்தி, அறிவு, அம்புட்டியும் போட்டு சாப்பாடுங்க சாப்பாடுங்க. ஒரு சாப்பாட்டுக்காக அலைகிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அப்படி சொன்னா நமக்கு ரோசம் மட்டும் என்ன செய்யும், ஆனா அடக்க முடியல. உள்ள இருக்கிற பேய் என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு அம்மாமார் ஒரு ட்ரையல் பாருங்க. எல்லாம் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு பசியோடு வருவாங்கல்ல, இன்னைக்கு சமைக்கலன்னு மட்டும் சொல்லி பாருங்க. நீங்கள் பேயா மாறலன்னா
இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஒரு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்களேன், எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1 பேதுரு 3:4 பாருங்கள். 1 பேதுரு 3:4, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் பாருங்க தேவன் மெச்சிக் கொள்வது எது தெரியுமா? காமன் குவைட் ஸ்பிரிட். ஓகே, இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு ஆயிப்போச்சா, இதுவும் நான் சந்திக்க வேண்டிய, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நான் அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படியேவா நம்ம பட்டினி கிடந்தே சாக போறோம்? இல்லை இல்லை, அதுவும் இந்த காலத்தில் அப்படி ஒன்றும் பட்டினிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா ஃபோன் அடித்தா வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறான். ஏன்னா சாயந்தரம் சாப்பாடே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், தண்ணியை குடிச்சிட்டு படுங்க. இப்போல்லாம் பட்டினி கிடந்து பட்டினி சாவுன்னா எங்கேயுமே என்ன செய்யாது கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சூழல் வந்தாலும் ஐ நீட் டு அடாப்ட் டு த சிச்சுவேஷன். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எனக்கு வேண்டும். நான் நினைச்சபடி நடந்தாலும் தோத்துறோம், நான் நினைச்சபடி நடக்காவிட்டாலும் தோத்துறோம். ஆனால் எல்லாம் எப்படி தான் நினைக்கிறோம் சொல்லுங்க? எல்லாம் நமக்கு அப்படியே ஃபேவராக என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துக்கணும். அப்படி காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டுக்கு காஃபி வரணும், குடித்த உடனே ஒருத்தர் துண்டட்டு வந்து கொடுத்து குளிங்கன்னு சொல்லணும். போய் நம்ம திருகின உடனே நம்ம எதிர்பார்க்குற டெம்பரேச்சரில் தண்ணி என்ன செய்யணும், நம்ம மேலே விழணும். ஆமாம், சோப்பு முழுசாக இருக்கணும். குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே தோட்டி முடித்த உடனே நமக்கு பிரியமான ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி வெளியே வந்த உடனே சாப்பாடுலாம் டேபிளில் ரெடியாக இருக்கணும். அப்படி சாப்பிட்டு அப்படி விற்கின உடனே அல்லது ஏதாவது புறையறனா உடனே ஒருத்தர் தண்ணி என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கணும். அப்புறம் நம்மளை வண்டியில் வச்சு வீட்டிலேருந்து வழி அனுப்பி விடணும். அப்புறம் நம்ம போகும்போது ரோட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படியே நமக்கு வழி விடணும் செய்யணும், விடணும். அப்போ ஒருவேளை கேட் போட்டிருந்தானா கூட நம்ம போன உடனே என்ன செய்யணும், கேட்டை அப்படி தூக்கிடணும். போலீஸ்காரன் நமக்கு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா பாருங்கள், கம்பெனிக்குள்ளே போன உடனே எல்லோரும் நமக்கு விஷ் பண்ணணும். அன்றைக்கி முழுசும் நம்ம நினைக்கிறது எல்லாம் என்ன செய்யணும், கிச்சு 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 கிச்சுன்னு நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தா நம்ம தேவ மனிதன். ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்பிட்டான். நம்ம போகிற வெளில அவ்வளோ பேரும் திட்டு வாங்குறான். கேட்டு மட்டும் போட்டிருந்துச்சுன்னா நரேந்திர மோடி செத்தார். போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சான், அவ்வளோதான். நல்ல வேலை நம்ம என்ன நினைக்கிறோம்ங்கிறது அவனுக்கு என்ன செய்யலை தெரிஞ்சுன்னா நம்மளை பிடிக்கவே மாட்டான். அடப்பாவி, நீ இவ்வளோ மோசமான ஆளாடா. நான்லாம் அதனால தான் ஆண்டவரே எனக்கு இந்த வெளிப்பாட்டு வரத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மக்களை என்னால் என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து. ஆனால் என்னன்னா நம்ம நேரத்துக்குன்னு எல்லாமே தலைகீழாவே தான் என்ன செய்யுது நடக்கு. ஆமாவே இல்லையா? எனக்கு தெரியல, நீங்கள் எல்லாம் ஒரு நல்லவங்களா இருப்பியோ அவ்வளோ தெரியுது. என் வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறாக தாங்க நடக்குது. உடனே நம்ம தத்துவத்துக்கு போயிடுவோம். என்னெல்லாம் தத்துவம் பேசுவோம்? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், இப்படி நான் கஷ்டப்படுறதுனால கடவுளுக்கு என்ன லாபம். எல்லாரும் என்னை கண்ணு போட்டாங்க, ஒரே கண் திருஷ்டி. எல்லாருக்கும் என்னை கண்டா என்னது, பொறாம, செய்வினை வச்சுட்டாங்க. எனக்கு நேரமே சரியில்லை. இப்படி ஏடா கூடமா நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியெல்லாம் தத்துவம் பேசுறதுல ஒரு பிரயோஜனமும். இதை விட்டுட்டு எதிர்பாராதவைகளை எதிர்பாருங்கள். ரைட்டு, இந்த பாதையிலும் நான் கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். லெட் மீ கோ. தண்ணி ஓடுற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். தண்ணி எங்கேயாவது தேங்குதா? அதுவும் போய் பல இடங்களில் முட்டுது, மோதுது, விழுது, எந்திரிக்குது. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்குதா? அப்படிதான்
ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். போய்கிட்டே இருறா, வாசல் பூட்டி இருக்குதா, திறந்துட்டு போ. பள்ளத்தில் விழுறியா, எந்திரி. ஆமாம், மேலேருந்து ஒருத்தன் குட்டுறானா குனிஞ்சிக்கோ. ஏன்னா ஒருத்தன் திட்டுறானா காதை மூடிக்கோ. மூஞ்சில துப்புறானா தொடச்சிக்கோ. காலை வாடுறானா திரும்ப எந்திரிச்சு ஓடு. சிங்க கபில போடுறாங்களா, தூங்கி எந்திரிச்சு காலில் வேலையை பாரு. அக்கினிக்குள்ள போறியா, போய்கிட்டே இரு. ஆறுகளை கடற்கரையா, நீந்திப்பாரு, ஓடிப்பாரு, போய்கிட்டே இரு. பக்கத்தில் பா சொல்லுங்க, போய்கிட்டே இரு. எல்லாம் ஃபேவரா நடக்கணும்னு என்ன செய்யாத. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டேன். ஒரு சகோதரி சொல்றாங்க, எப்படியாவது அந்த கடவுளுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்து பேசாமல் ஒரு முக்கில் உட்காந்து விளையாடுங்கன்னு சொல்லணும். என்ன, இந்த கடவுளுக்கு என் வாழ்க்கையில் விளையாடுறதே ஒரு வேலையாகி போச்சு அப்படிங்குது. பாருங்கள் மனுஷனுக்கு எப்படியெல்லாம். அப்போ என்னன்னா, அதாவதுங்க ரெண்டு விஷயம். ஒன்று, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு தவறான விஷயம் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ப மாட்டோம், அது வேற விஷயம். ரெண்டாவது, நம்ம ஒரு தப்புமே பண்ணலனாலும் ஏதாவது ஒன்று எதிர்மறையாக நமக்கு என்ன செய்யும், நடக்கும். இதுதான் உலகம். இப்போ இதை ஏற்றுக்கொள்றதுக்கு பதில் நம்ம பழியை தூக்கி வேற யார் மேலேயாவது போட்டு ஆறுதல் அடைஞ்சுக்கிறது தான் நம்முடைய. இதில் ரொம்ப அடி வாங்குறது யாரு? கடவுள். ஏன்னா அவர் தான் கண்ணுக்கு தெரியாதவர். என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு. இப்போ என்னைய வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா உடனே என் முகம் மாறும், உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆஹா நம்ம பேசுனது பாஸ்டருக்கு என்ன செய்யலை, பிடிக்கல. ஆனால் நீங்கள் பேசுகிறது கடவுளுக்கு பிடிக்கலைங்கிறது நமக்கு தெரியுமா? சவுட்டுமானிக்கு என்ன செய்கிறது, பேசி விட்டுறாரு. அவரும் பாவம் நீடிய பொறுமையோடு என்ன செய்கிறாரு. ஆனால் பாருங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டேபிள் இடிச்சிருச்சு, டேபிள் வந்து நம்மளை இடிக்குது, கல் தடுக்கிருச்சு, மண்டை இடிச்சிருச்சு, கத்தி வெட்டிருச்சு. கத்தி என்னையா பாவம் பண்ணுச்சு? நான் கத்தியை தவறாக பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கிட்டேன், வெட்டிக்கிட்டேன் அப்படி தானே சொல்லணும். அது மாதிரி கரண்ட் அடிச்சிருச்சு, காசு தொலைஞ்சிருச்சு. அது எப்படி அப்படி போய் தொலைஞ்சிருமா? நான் தொலைச்சிட்டு பழி எங்கே ஓட்டுறது? சளி பிடிச்சிருச்சு. கேள்வி ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க, மார்க்கே போடலை வாத்தியார். சீசன் சரியில்லை, வேலையே வரல. வேலையா வரும், நம்ம தான் வேலையை தேடி என்ன செய்யணும். பாருங்க, எல்லா பழியும் தூக்கி என்ன செஞ்சிடறது, பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி பேசி மனக்குறைகளை கொட்டி கோச்சிக்கிட்டு பகைச்சிக்கிட்டு பழி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எந்த ஆட்டிடியூடும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, இதெல்லாம் உலகத்தாட்ட இருக்கலாம். ஆனால் நம்மெல்லாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி நாம் மறுரூபமாய் கொண்டிருக்கிறோம். ஹலோ, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகிக்கிட்டு இருக்கிறீங்க? சபை வந்து ஒரு பியூட்டி பார்லர். எதுக்கு? மணவாளன் இயேசுவை சந்திக்க போகிற மணவாட்டியாகிய உங்களை அவருக்கு ஒப்பா அலங்கரிக்கிற ஒரு பியூட்டி பார்லர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அவர் எவ்வளவு அழகானவர், பூரணம், நம்ம சுத்தம். அதுவும் தகுதியே இல்லாதவங்களை தான் கர்த்தர் அவருக்கு மனவாட்டி என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அதே தகுதி இல்லாமையிலேயே அவருக்கு பக்கத்தில் போய் உட்கார வைக்கணுங்கிற தேவனுடைய சித்தம் அல்ல, தகுதிப்படுத்தி நம்மளை அவர் பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அப்போ சபையில் ஆண்டவர் நம்மளை என்ன ஆக்குறாரு, அழகு. அந்த அழகு எப்படிப்பட்டதுன்னு சங்கீதம் 45:13 பாருங்க. 45:13 சங்கீதம் 45:13 பாருங்களேன். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், உள்ளான வித்தின் க்ளோரி. ராஜகுமாரத்தி உள்ளான குணத்துல பூரணமானவள். ராஜகுமாரத்தி யார்? ராஜகுமாரத்தி நீங்க தான். ராஜகுமாரர் யாரு? நம்ம
வெளியே பிரச்சனை இல்லை, உள்ள குணத்தில் எப்படி இருக்கணுமா? பூரணர்களாக, அழகுள்ளவர்களாக. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த உள்ளான அலங்காரம், அந்த அழகு, அந்த குணம், அது எப்படி வெளிப்படும்? நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்ம எல்லாமே அழகு தான், நம்ம எல்லாமே குணம்தான். ஆனால் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அந்த நேரத்திலையும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுகிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நான் 12th முடிச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டேன். ஒரு நல்ல விஷயம் பாருங்க. வீட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழ்ந்தவன். எனக்கு விவரம் தெரிய எங்கள் அம்மா சாப்பாடு இல்லைன்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அவங்களுக்கு வியாதி பலவீனம் வந்திருக்கும், வராமலா இருக்கும் மனுஷர்னா. ஆனால் மணி அடித்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அப்புறம் எங்கே போனாலும் அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போவாங்க, வருவாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் லைஃப். அதாவது அந்த ஃபேமிலியினுடைய முழு என்னது எமோஷனும் எனக்கு கிடைச்சி நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்வத்தில் டிக்கெட்டை போட்டு டெல்லிக்கு போயிட்டேன். என்ன பிரச்சனைனா, அடுத்த ஒரு வருஷம் என் 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 பெற்றோரோடு, என்னுடைய எந்த உறவினர்களோடும் ஒரு ஃபோன் கான்டாக்ட் கூட கிடையாது. 1 இயர். நான் அனுபவித்த பிரச்சனை என்னென்னா தனிமை. பாருங்க, இந்த ஹோம் சிக்னு ஒன்று வரணும். அதில் நமக்கு ஒரு அனுபவம் வேணும். அதனால தான் என் பிள்ளைகளை வந்து ஹாஸ்டலில் கொண்டு விட்டேன். அந்த தனிமை, அதை தான் நான் சொல்கிறேன். எந்த நிலைமையையும் அடாப்ட் ஆகிற ஒரு கெப்பாசிட்டி, அதுதான் ஆரோக்கியம். தனிமை ரொம்ப ஃபீலிங். இதில் போதா குறைக்கு நான் ஸ்காலர்ஷிப்பில் படித்ததுனால டெய்லி 2 மணி நேரம் தோட்ட வேலை பார்க்கணும். அது ஒரு 65 ஏக்கர் காடு, அதை சுத்தம் பண்ணணும். மண்வெட்டியை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நாள் மண்வெட்டி எடுத்துகிட்டு போய், நமக்கு வெட்ட தெரியாதுல்ல, வெட்டினா பெருவிரல் நகம் பேர்ந்துட்டு வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் நான் அடிபட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை தேத்துறதுக்கு ஆள் வரும். என்னடா அடிபட்டுச்சு, அடிபட்டுச்சு, ரத்த கூட, கால் ரத்த விடுதுடா, ஆஸ்பத்திரிக்கு விட விட உன்னை எங்கள் அம்மா வந்து சரியா போயிருண்டா, போய் அங்கே யார் வருவா? நீ கத்தவே முடியாது. கத்துனா அவ்வளோ பேரும் ஒரு மாதிரி வேடிக்கை பார்ப்பாங்க. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? சொல்ல எத்தனை பேர் புரியுது? அந்த நிலைமையில் நம்ம பழகணும். இப்போதானுங்க வெட்டிச்சு, அங்கே இருக்க லீடர்கிட்ட போய் வெட்டிச்சு அப்படின்ன, வெட்டிச்சா, ஏய் அவனை கூட்டு போடா, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. நோ எமோஷன்ஸ். எனக்காக எவனுமே என்ன செய்யலை, இறக்கப்படலை, யாரும் எனக்கு தடவி கொடுக்கல, ஆறுதல் சொல்லலை, ஒன்றும் கிடையாது. நானே போனோம் நோண்டிக்கிட்டு. அங்கே ஒரு ஹிந்திக்கார நர்ஸு, ஆப்கே சாச்சாகே பூச்சாகேன்னுச்சு. ஒன்றும் ஆத்தாகே போடுகே மருந்து ஹே. யோசிச்சு பாருங்கள், வலி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நகை கண்ணு பிஞ்சு இருக்குது. ஏன்னா ஒரு 5 நாள் தான் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. அடுத்த நாள் மண்வட்டி தூக்கிட்ட நொண்டிகிட்டே நட செய்யின்ட்டாங்க. ஆறுதலும் கிடையாது, தேர்தலும் கிடையாது. நான் உடனே ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர்றேன், எனக்கு காலை வெட்டிச்சு சொல்ல முடியுமா? ஒரு லெட்ரு போட்டேன். அது ஆறுன பிறகு தான் அவங்களுக்கு போய் கிடச்சிது. அவங்க அங்கேருந்து, மகனே கவலைப்படாதே, உனக்கு கர்த்தர் உதவி அது ஏற்கனவே உதவி செஞ்சுட்டாரு. ஆறி போனதுக்கப்புறம் அங்கேருந்து லெட்டர் என்ன செய்யுது, எனக்கு வருது. பார்த்தீங்களா? அந்த வலி நிறைந்த நாட்களில் எனக்கு ஆறுதல் கிடையவே கிடையாது. ஆறுதலற்ற நிலையை நான் சந்திக்க வேண்டும், பழக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் ஆரோக்கியம். அப்புறம் ஒரு பெரிய சோதனைங்க. போன புதுசில் இங்கே யூனிஃபார்ம் தானே ஸ்கூலில் போட்டுக்கிட்டு இருக்கணும். காலேஜ் போயிட்டோம். டிசைனாக சட்டை போடுறேன்னு திங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு, செவ்வாய் ஒரு ட்ரெஸ்ஸு, புதன் ஒரு ட்ரெஸ்ஸு, வியாழன் ஒரு ட்ரெஸ்ஸு, வெள்ளி ஒரு ட்ரெஸ்ஸு. வெயில் காலம் தான் அது.
அதனால் பயங்கரமாக வெயில் அடிக்கும், வேர்க்கும். அதனால் அன்னைக்கு இன்னும் நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி கழட்டி போடுவோம் தெரியுமில்ல, சர்றன்னு சுற்றி பந்தா அப்படியே கட்டில் கடியில் போட்டுக்கிட்டே இருந்தேன். சனிக்கிழமை லீவு. உடனே நான் இன்னைக்கு நினச்சேன், இன்றைக்கி போய் நம்ம கிரிக்கெட் விளாட போகிறோம் அப்படின்னு. காலையில் எல்லாம் வாளியை தூக்கிட்டு கிளம்புனாங்க. ப்ரோ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னேன். துணி துவைக்க அப்படின்னாங்க. என் வாழ்க்கை சரித்திரத்தில் துணி துவைத்தல் என்ற ஒன்றை நான் கேள்விப்பட்டதே இல்லை. யார் துவைக்கணும்? உனக்கு என்ன, அவங்களா வருவாங்க துவைக்கிறதுக்கு, நீ தாண்டா துவைக்கணும் அப்படின்னு. ஓ மை காட், எங்கள் அம்மா எனக்கு இது ஒரு வார்த்தை கூட சொல்லி கொடுக்கவே இல்லை. எனக்கு எப்படி உடனே நானும் எல்லா துணியும் தூக்கிட்டு, இப்போ நிறைய இருக்கு துணி, என்ன போட்டுட்டு போனேன். எப்படி துவைக்கணும்னே தெரியாது. பார்த்தேன், தண்ணியில் வச்சாங்க, எடுத்து வச்சு என்னென்னமோ பண்ணாங்க. என்கிட்ட துவைக்கிற சோப்பும் கிடையாது, இந்த ப்ரெஷ் இருக்குல்ல அதுவும் கிடையாது. ஐயோ, எப்படி குந்திக்கிட்டு துவைக்கணும். போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க. ஒரு 2-3 மணி நேரம் நான் அதை ப்ராசஸ் பண்ணியிருப்பேங்க. காலில் இருக்கிற செல்கள்லாம் கிளம்பி மேலே வந்துருச்சு தலையில் இருக்கிற செல்கள்லாம் கிளம்பி எங்கே போயிருச்சு? கீழே போயிருச்சு. சூரியனை பார்த்தா சந்திரன் மாதிரி தெரியுது, சந்திரனை பார்த்தா சூரியனை மாதிரி தெரியுது. ஐயோ, ஒரு வழி ஆயிடுச்சிங்க. பாருங்க, அனுபவம் எந்த நிலைமையில் இருந்தாலும். சொல்லுங்க, இப்போ இது எனக்கு கஷ்டம்தான், இதை நான் குறை சொல்கிறதில்ல, கோச்சிக்கிறதில்ல, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இது வேறு வழியில் நான் சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய விவரங்கள் புரிஞ்சுது. ஓஹோ, அதுக்கப்புறம் ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி டெய்லி சட்டை என்ன செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அன்னிலேருந்து ஒரு சட்டையை 3 நாள். எப்படி பார்க்க பக்குவப்படுது பாருங்களேன். அப்படி எங்கே போனாலும் இப்படி டீசெண்டாக உட்கார்றது. ஏன்னா அழுக்காச்சுன்னா யார் துவைக்கணும்? அது வரைக்கும் அழுக்கை பற்றி நான் கவலைப்பட்டதே. வீட்டுக்கு வந்த உடனே அப்படி கலட்டி ஹேங்கரில் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வாங்க மற்றவன். நமக்கு அது ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போதான் வாழ்க்கை புரிகிறது. அழகாக தொங்க விட்டு பாருங்க, அயன் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாம் எங்கள் அம்மா அயன் பண்ணி வச்சிரும். அயன் பண்ணுற ப்ராசஸை பற்றி அறிவே நமக்கு எவ்வளோ பாருங்க. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதில்ல. அதுக்கப்புறம் நாங்கள் நீட்டாக அதை மடித்து பெட்டுக்கடியில் வச்சுட்டு தூங்கணும்னா காலைல எழுந்தா எப்படி இருக்கும் அது அயன். ஏன்னா காசு எங்க ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டுங்க, சாயந்தரம் தீயா பசிக்கும். ஒரு சிலர் கேன்டீனில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க, நமக்கு இருக்காது. ஏங்கின காலமெல்லாம் இருக்குது, வேடிக்கை பார்த்தா காலமெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. இந்த குரங்குக்கு பிஸ்கட் போட்டோன்னு வருவாங்கல்ல, அது மாதிரி சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல, அவன் ஒரு பாக்கெட்டை வாங்குவான், 10 பேர் போய் பிடுங்கி தின்ன காலமெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. பாருங்க, உணவினுடைய மதிப்பு அந்த நாட்களில் எனக்கு தெரியும். ஏங்க, உப்புமா எனக்கு பிடிச்ச உணவானதுங்க. உப்புமா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நீங்கள்லாம் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டவர்கள். உப்புமா பிடிக்காத ஆட்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? எப்படி எனக்கு உப்புமா பிடிச்சி தெரியுமா? பசி. சாப்பிட்டா உப்புமா தான் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டு உப்புமா எனக்கு என்ன செஞ்சது, பச்சை பயிறு எனக்கு பிடிக்கும். ஆமாம், மீல் மேக்கர் பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு மீல் மேக்கர் பிடிக்கும்? நிறைய பேருக்கு மீல் மேக்கர் பிடிக்காது, பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன் மீல் மேக்கர் பிடிச்சது தெரியுமா? அதுதான் சாப்பாடு. கறி கிடையவே கிடையாது. கறியை எதைத்தான் நினச்சிக்கிட்டு கறியாக சாப்பிட்ணும்? மீல் மேக்கரை தான். அவ்வளவு சுவையாக இருந்துச்சு. ஐயோ, எந்த நிலைமையிலும் எப்படி கவுனிய கூட்டு எது தெரியுமில? பச்சை மிளகா. எனக்கு பச்சை மிளகா அவ்வளோ ருசியாக இருக்கும்னு அங்கே போய் தான் தெரியும். உப்பையும் பச்சை மிளகாயும் ஒரு கடி கடிச்சிட்டு உப்பை தொட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளவு சாப்பாடு இனிமையாக இருக்கும் தெரியுமா? பரலோகம் போகணும்னா இந்த எல்லா பாதையிலும் என்ன செய்யணும்? போகணும். இன்றைக்கும் என் பையன் எது கேட்டாலும் நான் உடனே வாங்கி தர மாட்டேன். அவன் கேட்குற பொருளினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியணும். அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு பொருளை நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா அவனுக்கு அந்த மதிப்பு என்ன செய்யாது, தெரியாது. வாங்கி கொடுக்குற என்னுடைய மதிப்பும் தெரியாது. சோமனை சொல்லுவேன், அது என்ன வேல்யூன்னு பாரு, அதுக்கு குறையாக கிடைக்குதான்னு பாரு. நமக்கு இருக்கிற
பணம், நம்முடைய வசதி என்ன, நமக்கு எது தகுதி, அதை வாங்கி நீ எப்படி பத்திரப்படுத்தணும் பாருங்க. எந்த நிலைமையிலும் கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்கலன்னு உடனே நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் நம்ம ஆரோக்கியமற்றவர்கள். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ரொம்ப நல்ல விதமாகவே நடந்து கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவின் சாயல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவை மூஞ்சில துப்புனாங்களாம். இப்போ பவுல் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன்கிறாரு, போதிக்கப்பட்டேன்கிறாரு. ஏசுநாதர் எங்க ட்ரைனிங் எடுத்தாருன்னு தெரில. அவருக்கு மூஞ்சில துப்புனோடனே கோவம் வந்துச்சா? யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு எந்த நிலைமையிலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க சத்தமா? அதாவது எந்த சூழ்நிலையும் அடாப்ட் ஆகிற அந்த தகுதி வேணும். ஓகே, இட்ஸ் ஓகே, ஓகே ப்ரோ, பரவாயில்ல, இதையும் நான் தாண்டி தான் போகணும், இதையும் நான் சந்திக்கத்தான் செய்யணும், எதனாலும் நம்மளை கலங்க பண்ணவே கூடாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு ஊழியத்துக்கு ஆரம்ப நாட்களில் ஊழியம்னாலே சேலஞ்சு தான். என்ன நீங்கள் ஸ்டெப் எடுத்தாலும் அது தடை வரும். எப்படி நீங்கள் பிளான் போட்டாலும் அங்கே சொதப்போம். ஊழியம்னாலே அப்படி தான். ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். நான் ரொம்ப ஜோம் பண்ணேன், ஆண்டவரை இப்படி தான் நடக்கணும்னு. ஆனால் அப்படி நடக்காது, அதில் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப பக்குவப்படுத்திட்டார். ஊழியத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட், இந்த வாதியில் தான் நம்ம என்ன செய்யணும் போகணும். ஏன்னா பவுலுக்கு அப்படி தான் நடந்துச்சு. பவுலுக்கெல்லாம் ஃபேவராக இருந்துச்சு. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவர் அந்த ஊழியத்தில் இருக்கிற தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதை கண்டு எங்கேயுமே அவர் தயங்கி நிற்கவே இல்லை, ஒதுங்கி போகலை, சோர்ந்து போகலை. எலியா மாரி சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு போதும் கத்தாவே அதெல்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அந்த வசனத்தை பார்ப்போமா? அப்போஸ்தலர் 20:23-24 பாருங்களேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் யாரே சொல்லித்தர்றா? பரிசுத்த ஆவியானவரே சொல்லித்தர்றாரு. உனக்கு போற இடத்துலலாம் என்ன இருக்குது? கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்குது. இதை நம்ம கேள்விப்பட்ட உடனே என்ன செய்வோம்? எப்படி எஸ்கேப் ஆகிறது? I am suffering from fever, so please grant me leave for ministry. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஓகே கவனிங்க, நம்ம நிறையா நேரம் நிறையா விஷயங்களை முன்னெடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம். இது நல்லா வருமா? இதுக்கு தடை வருமா? தோல்வி வருமா? அவமானம் வருமா? நான் காலேஜில் படிக்கும்போது அவமானப்பட்டிருக்கேன். நான் என்ன யோசித்திருக்கிறேன் அப்படின்னா, நம்ம அதை செஞ்சிருக்கக்கூடாது. ஆனால் என்னை அந்த வழியில் நடத்தினது கர்த்தர். அவமானப்படணும், அசிங்கப்படணும், அதில் நான் பழகணும். அதுதான் ஆரோக்கியம். அப்போ தான் நான் எதையும் நான் என்ன செய்வேன்? ஃபேஸ் பண்ணுவேன், முன்னேறி போவேன். இல்லாட்டினா அந்த எண்ணங்கள், அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அது என்னை அப்படியே வாட்டி வதைத்து, என்னை சித்திரவதைப்படுத்தி, என் நிம்மதியை கெடுத்து, என் தூக்கத்தை கெடுத்து, அது என்னை எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு என்னை எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறாலோ, ஐ வில் பி சோ ஹாப்பி. எங்க என்னை யாராவது எரிஞ்சு ஒரு திட்டுங்க பார்க்கலாம். யாரையாவது ஆள் செட் பண்ணி இந்த வாரம் ட்ரையல் பண்ணுங்கன்னு. சரியா, இந்த வழி தான் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். யாராவது ஆள் செட் பண்ணி எனக்கு, ஐ டோன்ட் கேர். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? எந்த நிலைமையில் இருந்தாலும் அடாப்ட் ஆகிற ஒரு என்ன இவர் சொல்கிறப்பா, ஓகே, கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறத, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றையும் குறித்து ஏங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதுன்னு சொல்றேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம். இது அவருடைய அனுபவம் மட்டுமல்ல, அவர் பிலிப்பியர்லேயும் இதே தான் சொல்றாரு. நீங்கள் ஒன்றையும் குறித்து
கவலைப்படாமல். ஒன்றையும் குறித்து எப்படிங்க ஒருத்தர் கவலைப்படாமல் இருக்க முடியும்? அவர் போதிக்கப்படணும், அவர் கற்றுக்கொள்ளணும், அவர் ட்ரைனிங் எடுக்கணும். கவலைப்பட வைக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கணும். நான் அதை பழகணும். அதன் மத்தியில் நான் கவலைப்படாம இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நான் ஓடிக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். நான் போய்கிட்டே இருக்க விரும்புகிறேன். வாட் எவர் இட் மே பி. யார் என் கூட வந்தாலும் வரலனாலும் நான் போய்கிட்டே இருப்பேன். எது எனக்கு நன்மையாக தீமையாக நடந்தாலும் நான் போய்கிட்டே இருப்பேன். எது எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் பிடிக்காத மாதிரி நடந்தாலும் நான் போய்கிட்டே இருப்பேன். விழுந்தாலும் எந்திச்சாலும் போய்கிட்டே இருப்பேன். விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் போய்கிட்டே இருப்பேன். ஹலோ, கர்மேலுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. போய்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்களேன். அதாவது நம்ம அடிக்கடி பாட்டில் செய்தியிலலாம் பயன்படுத்துகிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சிங்கக்கெபி அக்கினி சூளை. என்ன இந்த சிங்கக்கெபி அக்கினி சூளையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்துவதில்லை, அக்கினி நம்மை. அதெல்லாம் ரெண்டாவது பாடம். முதல் பாடம் என்ன? நீ சிங்கக்கெபிக்குள்ள போகணுங்கிறதா முத பாடம். நீ அக்கினி வழியா நடக்கணுங்கிறதா முத பாடம். இப்ப நம்ம அதுக்கே ஆயத்தமா இல்லையே. புரியுதா? இப்ப என்னன்னா, நம்மளை சிங்கக்கெபியிலேருந்து காப்பாற்றுறது கூட கர்த்தருக்கு ஈஸியான விஷயம். நம்மளை அந்த சிங்கக்கெபிக்குள்ளே நடத்துறது இருக்குல்ல, இந்த பிள்ளைய ஊசி போடுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோம் தெரியுமா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? டே, உன்னைய வச்சு நான் சிங்கத்தின் வாயை கட்டி நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்டா, வாடா அப்படின்னா நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை கூட்டிகிட்டு போங்க, முடிஞ்ச அந்த பாஸ்டரை கூப்பிட்டு போங்க, அவர் தான் ரொம்ப பேசுகிறாரு. டே, நான் அக்கினி சூளையிலிருந்து தப்பு வைக்கிற தேவன் என்பதை ஓ மூலமா இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்டா, வாடா. வரமாட்டேன். நீங்க நிரூபிங்க, நிரூபிக்காம போங்க, அது உங்க பாடு, அதுக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்லுங்க, யாரை வச்சிங்க தேவன் தன்னை நிரூபிக்க இந்த உலகத்துக்கு? நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? அப்ப முதல்ல சிங்கக்கெபிக்குள்ள போகணுங்கிற அந்த மனநிலை நமக்கு வேணும். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு வேணும். இழப்புகளை, நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு வேண்டும். சரி, அடுத்து பாருங்க. இது எல்லாத்துலயும் கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா? பாருங்க, சோ சிம்பிள். அப்ப நம்ம போய்கிட்டே இருக்கணும். அவர் வேலையை என்ன செய்வாரு? சிங்கத்தின் வாயை கட்டுறது யார் வேலை? நம்ம போக வேண்டியது, படுக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுதான் நம்ம வேலை. நம்ம கட்டிட்டீங்களா? எங்க காட்டுங்க, கட்டி இருக்கிறத காட்டுங்க, நல்லா இழுத்து பாருங்க, பார்க்கலாம். கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்ம உள்ளே போவோம். நீ வரவே வேண்டான்ட்டு ஒன்று டிஸ்குவாலிஃபை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவார். நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன், சிங்கக்கெபிக்கு நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். பிறகு எப்படிங்க நம்ம வாழ்க்கை மேன்மை அடைய? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். படுத்து தூங்கிக்கிட்ட விருத்தி அடைந்தான். ஏன்? அவன் யுத்தம் பண்ணணும். நாபால் அவனை கேவலமா பேசணும், சவுல் அவனை துரத்தணும். வனாந்தர வாழ்க்கை. நாளுக்கு நாள் சோம்பேறியை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. பாருங்க, அங்கதான் சொல்லியிருக்கு, சோம்பேறி குளிர்கிறது என்று அவன் எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லுவான். பயமா இருக்கு பாருங்க. சோம்பேறி. நம்ம எதிர்மறையான சூழ்நிலைகள், நம்ம விரும்பாத சூழ்நிலைகள் வரும்போது நம்ம தாறுமாறா நடந்தோம்னாலே நம்ம யாரு? வீரர்கள் எப்போதும் ஒரே மனநிலையில் இருப்பார்கள். ஸோ ஃபைனலாக நான் ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பவுல் பயங்கரமான வெற்றி வீரன்,
ஆனால் அவன் கடந்து போன பாதைகள் நம்மளை ரொம்ப பக்குவப்படுத்தும். சரி, 3 காரியம். ஒன்று என்ன அப்படின்னா, தேவ பக்தியை நிறுத்தவே கூடாது. தானியேல் பாருங்க, ஜபத்தை நிறுத்தினானா? அவனுக்கு சிங்கக்கேபி வழியாக போகணும்னு தெரிஞ்சும் ஜபத்தை நிறுத்தவே இல்லை. அவனுங்க உங்கள் வாழ்க்கையில் ஜபத்தை நிறுத்தக்கூடாது, வேத வாசிப்பை நிறுத்தக்கூடாது, தேவபக்தியை நிறுத்தக்கூடாது, கூட்டத்துக்கு வர்றதை நிறுத்தக்கூடாது, ஆராதனையை நிறுத்தக்கூடாது, ஊழியத்தை. பவுல் பாருங்க, ஊழியத்தை நிறுத்தினாரா? இல்லவே இல்லை. அவர் வாட்டுக்கு போய்கிட்டே இருந்தார். அடித்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. நைட் என்ன பண்ணுறான்? கர்த்தரை பாடி துதித்து என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறான். தேவ பக்தியை நிறுத்தவே கூடாதுங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்ன நடந்தாலும் சரி, தேவபக்தி என்ன செய்யக்கூடாது? நிறுத்தவே. தாவீது துதிக்கிறத நிறுத்தினானா? சொல்லுங்க. யோபு கர்த்தரை தேட மறக்கவே இல்லை. தேவபக்தியை நிறுத்தாதீங்க, தேவபக்தியை அசட்டை பண்ணாதீங்க, தேவபக்தியை விட்டுறாதீங்க. 2வது, தேவனுடைய வார்த்தையின்படி நடவுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் கம்பி எடுத்து மண்டையை உடைத்து விடு, மற்றதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்படியா சொல்லுது? ஒருவன் உன் காலை வாரினால் ஏறி மிதித்து விடு, அப்படியா போட்டிருக்கு? நம்மெல்லாம் ஏசுநாதர் ஜாதி. என்ன ஜாதி? ஏசுநாதர் ஜாதி. ஒரு கணத்தில் அரைஞ்ச மறு கணத்தை என்ன செய்ய காட்டு. இந்த விட்டு கொடுத்தல் மன்னித்தல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பெரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம். அதை ஆண்டவர் என்ன சொல்ல? நான் பண்ணுறேன் யுத்தம், நான் பண்ணுறேன். நீ அமைதியாரு, நீ பேசாமரு, நீ ஸ்தோத்திரம் பண்ணி நீ முன்னேறிப்போ, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, பி கூல், நான் போய்கிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ரொம்ப ஸ்டபானா. ஆனால் சொல்ல, பழி வாங்குதல் யாருக்குரியது? நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுக்குறா, நீ யாரையும் பகைக்காத, நீ விரோதிக்காத, நீ எல்லாத்தையும் அன்பாரு. அதுதான் நல்ல ஆட்டிடியூட். எப்போது நீ நல்லாவே நடந்துக்கோ, எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஏசுநாதர் மாதிரியே இரு, ஏசுநாதராகவே இரு, நல்லாவே இரு. யார் உன்னை பார்த்தாலும் ஆச்சரியப்படணும், எப்படிப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்க? கர்மேல் சபை ஏசுநாதர் மாதிரியே என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் சொல்றாங்க, உன்னை உன் வஸ்திரத்தை கேட்கிறவனுக்கு அங்கேயும் விட்டு கொடு. அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண? ஒன்றும் இல்லாமல் தெரியவா? இங்கே தான் நமக்கு தெரிய விடுவாரா கர்த்தர்? அங்கே தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுறார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ நமக்கு நம்ம வேலை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை. ஹலோ, ராஜஸ்திரீ உள்ளாக எப்படிப்பட்டவள்? பூரண அழகுள்ளவள், பூரண மகிமையுள்ள ராஜஸ்திரீ, குணத்தில் பூரண அழகுள்ளவள், அவள் ராஜஸ்திரீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜஸ்திரீ. சேரி ஸ்திரீ கிடையாது. சேரி ஸ்திரீ தான் என்ன செய்யும்? நீங்க யாரு? ராஜஸ்திரீ. ராஜஸ்திரீ பார்த்துருக்கீங்களா? போய் யூடியூப்ல குயின் ஆஃப் இங்கிலாந்துன்னு போடுங்க, ராணி, மகாராணி எப்படி வரும்? நீங்களும் அப்படி நடந்துக்குவாங்க. நீங்கள்லாம் யார்? ராணி மாதிரி நடந்துக்கணும். எப்பயும் எப்படி தான் நடக்கணும்? நம்ம மேலே சேர்த்த வாரியே வீசினாலும் உடனே பாஜாரி மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம எப்படி தான் இருக்கணும்? ராஜஸ்திரி. உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். வெளி தேசத்தில் இந்த மாதிரி அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே பயங்கர யுத்தம் நடந்த ஒரு காலம். ஒரு ஒரு ராஜகுமாரனை சிறை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவனை கொல்லணும். ஆனால் அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனை இப்படி கொன்னோம்னா இவன் பரலோகம் போயிடுவான், அதனால் இவனை ஏதாவது தூஷணமாக பேச வைக்கணும், வச்சு அவனை கொல்லணும். அப்போ தான் அவன் எங்கே போவான்? எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். செத்தாலும் அவன் எங்கே போகணுமா? எந்த அளவுக்கு மோசமானவங்களா இருக்காங்க மனுஷன். அதான் நான் சொல்கிறேன், நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மிருகம் என்ன செய்து இருக்குது, அதை வெளியே விடவே கூடாது. விட்டிய பேரை கெடுத்து விட்டுரும். என்ன அது இப்படி அப்படின்னு என்ன, அதை அப்படியே அடக்கி கீழ்ப்படுத்தி உள்ளே வச்சிரு. ஆமாம், அப்படி செத்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் அந்த உள்ள ஓனாக இருக்கிறதே வெளியே என்ன செய்யக்கூடாது. வெளியே எப்பயும் எப்படி தான் இருக்கணும்? ஆடும். அப்படி தானே சொன்னார் ஆண்டவர். நீங்கள்லாம் யார்?
ஆடு. உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஓநாய். அப்போ ஓநாய் ஊ அப்படின்னு ஆடு என்ன செய்யணும்? மே அப்படி தானே செய்யணும். அது ஊழையிடுங்கிற நானும் ஊஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஊ அப்படின்மே, நீங்கள் என்ன சொல்லணும்? மே. ஊ. இப்போ நான் ஊன்மே, நீங்கள்லாம் ஓஹோ அப்படின்னு சொல்லணும்னா ஊ. பார்த்தீங்களா, உங்களுக்கே அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க. நம்மெல்லாம் யாரு? ஆடு. ஆனால் உள்ள என்ன இருக்கு? அதை வெளியே என்ன செய்யக்கூடாது? நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் வெளியே என்ன சத்தம் கேட்கக்கூடாது? வெளியே மே. அப்போ அவனை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி அவனை ரொம்ப கேவலமாக பேசி அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ராஜகுமாரன், என் வாயிலிருந்து தூஷணமான ஒரு வார்த்தையும் வராது. பாருங்க, அவனுக்கு இருக்கிற அந்த இதை பாருங்க. நான் யாரு? அந்த ஆட்டிடியூட். நான் ராஜகுமாரன், நான் பரிசுத்த ஜாதி, நான் கர்மேல் விசுவாசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தேவ பக்தியை விட்டுறாதீங்க, தேவனுடைய வார்த்தையும். கடைசியா எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் பெறுவோம் என்ற மனப்பான்மை. 1 யோவான் 5:4 சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, ஏன் நம்ம இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளில் நம்ம வித்தியாசமாக நடந்துக்கிறோம்னா, நம்ம தோத்துட்டோங்கிற மாதிரி நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. யோசேப்பு குழியில் போட்டவொடனே தோத்துட்டான்னு அர்த்தமா? அவன் அடிமையாக போய் விழுந்த உடனே தோத்துட்டான்னு அர்த்தமா? அவன் பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் போட்ட உடனே தோத்துட்டான்னு அர்த்தமா? இல்லை. இந்த வழியாக ஒரு மேன்மையை கர்த்தர் யோசேப்புக்கு வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக உங்கள் முடிவு நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாருங்க, நான் ஏதோ தற்செயலாக அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கல, என்ன ஒரு தெய்வம் நடத்துறாரு. அவர் பள்ளத்தில் போட்டாலும் தோத்துறோம், ஜெயிலில் போட்டாலும் தோத்துறோம். என்னை இங்கிருந்து கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த விஷயம்? தானியேலுக்கு தெரியும், தான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களுக்கு என்னை தப்புவிக்க. அதனால he don't care. ஏன்னா அவனுடைய முடிவு அவனுக்கு தெரியும். நான் இந்த சிங்கக்கெபியில சாகிறவன் கிடையாது, இதை தாண்டி வாழ்றவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. அதனால அதை பார்த்து இவங்க மனக்கோரம், அவங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல, பயத்துக்கு இடம் கொடுக்கல, அலறல, சபிக்கலை, யாரையும் ஓடல, ஒளியல. அவங்க தைரியமா நல்ல விதமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களை ஆராதிக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ஒரு கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்த போறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க முடிவு சம்பரணமா இருக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க 1000 தலைமுறைக்கு வாழ்ந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படின்னா எனக்கு அன்னன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நான் தோற்று போனேன், விழுந்து போனேன், அப்படி அசிங்கப்பட்டேன் அப்படின்னு நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் எப்படியும் யோசேப்பு அதிபதியாக அரியணையிலே அமர்த்துவார். அதே தான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு. கடந்த காலங்களில் நடந்த எதையும் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை நடத்துகிறாரு. நிச்சயம் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாய் இருக்கும். ஸோ இந்த ஆட்டிடியூட் நமக்கு வேணும். வெற்றி மனப்பான்மை நமக்கு வேணும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் அந்த வெற்றி மனப்பான்மை என்ன செஞ்சது? இருந்துச்சு. அதனால தான் அவங்க ரொம்ப நல்ல விதமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. நிச்சயமாக கர்மேல் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க மனரம்யமாய் இருக்க? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எப்பக்கம் நெருக்கினாலும் ஓய்வதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. எப்பக்கம் நெருக்கினாலும் ஓய்வதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. மண் பாண்டமாம் இந்த சரீரத்திலே
மகிமையாம் பொக்கிஷத்தை தந்தவரே, மகிமையில் கொண்டு சேர்ப்பவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே. சொல்லுங்க. கரம் இருக்க பயம் இல்லையே. ஆமென். என்னை அழைத்தவரே, நடத்துவீரே, கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த ஜீசஸ் எந்த சூழ்நிலையும். ஆமென். உங்க கரம். சொல்லுங்க வார்த்தை, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. உங்க கரம் இருக்க எனக்கு பயம் இல்லை. எந்த சூழ்நிலையும் நான் மேற்கொள்ளுவேன். ஓ, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ராபா பாலா ராக்கா ராமா. ஒரு புதிய சிந்தை உண்டாகட்டும். ஓ ராஷாக்காரா தலர. மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை. எந்த சூழ்நிலையிலும் அடாப்ட் ஆகிற ஒரு கிருபை. ஷபா ராக்காரா தலர ரமனா. எந்த நிலைமையிலும் மன ரம்யமா இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய பக்குவம் உண்டாவதாக ராஜா. ரிக்கா பாராத லரமா ரகதல லபௌஷ பரதல ரமனத லரமனா ரீபர பலபரமன ஆரிகதல லபௌஷ பரக்கர பலபரதல ரமனா. ஏசப்பா, எங்க சபை ஒரு ஆரோக்கியமான சபையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியமான சபையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஷபர வரபல வரமன அமல வரமன அக்கரபா ரீமன வலபர தலரா ரிகதல லபௌரபர அதலரதி அந்தரமனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கவனிங்க, நான் யோசித்து பார்ப்பேன். நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறதே கிடையாது. நல்ல விடுதலையோடு நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இதில் யாராவது ஒருத்தர் எதிர்ப்பாக நம்மகிட்ட போராடினாங்க, நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க, நம்மளை ஊழியத்தை தடை பண்ண பார்க்குறாங்கன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வருதுங்கிறீங்க அவங்க மேலே. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, 10 நாளில் அவன் இருக்கக்கூடாது. ஏன்னா என் ஊழியத்துக்கு விடாமல் என்ன செஞ்சிட்டான்? எழும்பிட்டான். நீர் யார் என்பதை அவன் அறிய வேண்டும். இப்படிலாம் நம்ம பேசுகிறோங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வட இந்தியாவில் பாட முடியாது, ஜெபிக்க முடியாது. உடனே வருவாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்க, கேஸ் போடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்க எதிர்க்கிறவனை பற்றி என்ன செய்யறதில்ல, கவலையே படுறதில்ல. எதிர்ப்பு வரக்கூடாதுன்னு அவங்க ஜெபிக்கிறது இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு நல்லா தெரியும் எதிர்ப்பு என்ன செய்யும், வரும். அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிருக்காங்க. இப்போ நான் சொல்றது புரியுதா? நம்ம ஏன் கோவப்படுறோம்? நம்ம அதுக்கு பழகலை. நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருக்கிறதுனால யாரும் நம்மளை எதிர்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஊழியத்துக்கு எதிர்ப்பு உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நம்ம எதிர்ப்பு உண்டுன்னு தெரிஞ்சு எதிர்ப்பை எதிர்கொள்ளுகிற மனநிலையில் நம்ம துணிஞ்சிட்டோம்னா நம்ம எவ்வளவு சுவிசேஷத்தை வல்லமே அறிவிப்போம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஏன் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டான், என்னத்தையாவது பேசுவான். நமக்கு எதுக்கு வம்பு? வாய மூடிட்டு இருப்போம். பாருங்க, எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நமக்கு துணிச்சல். ஏன்னா அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகல. நான் சொல்ல, இது நமக்கு லாபமா நஷ்டமா சொல்லுங்க? ஏன் தரிசனம் நிறைவேறல? ஏன் நமக்கு வெற்றி கிடைக்கல? ஏன் நம்ம முன்னேறல? ஏன் விருத்தி அடையல? எல்லாத்துலயும் பயந்து ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பொத்தி பொத்தி பொத்தி. நாங்களும் அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்களை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நீங்க என்ன சொன்னாலும் கோச்சிக்கிடுவீங்க, பின்வாங்கி போயிடுவீங்க, சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. அப்ப பொத்தி 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 வளர்க்குற பிள்ளை எப்படிங்க ஆரோக்கியமான பிள்ளை சொல்லுங்க? அதனால இன்னிலிருந்து இந்த மனநிலைக்கு வந்துருங்க. எந்த சூழ்நிலையும் நான் தாண்டி செல்லுவேன். என்ன சேனைகளின் கர்த்தர் என் கூட. ஏங்க, எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னா கர்த்தர் இதுக்கு நமக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்ப எதிர்ப்பு வரும்போது எதிர்க்கிறவனை அழிக்க கர்த்தர் இல்ல, எதிர்ப்புகள் மத்தியில் என்னை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுக்கத்தான் கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் இருக்குல்ல,
பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இருக்குல்ல, நீங்கள் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா மார்டையர்னு போட்டிருக்கோம். அப்படின்னா எனக்கு இரத்த சாட்சிகளாக இருப்பீங்கன்னு. அப்போ பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதே எதற்கு? வானத்திலேருந்து அக்கினி இறக்கி நமக்கு எதிரானவங்க எல்லாத்தையும் சுட்டரிக்கிறது கிடையாது, இரத்த சாட்சியாய் மரிக்க. அப்போ இரத்த சாட்சின்னா என்ன தோல்வியாங்க? இல்லைங்க, இரத்த சாட்சிகள் தான் இன்னைக்கு சபை இவ்வளோ வளர்ந்து நிற்கிது. அப்போ கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வருகிற தோல்வி தோல்வி அல்ல. புரியுதா? ஆமாம். ஆகவே எத்தனை பேர் இப்படி ஒரு பக்குவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு வருகிற அவமானங்களை எதிர்கொள்ள எனக்கு பலன் தாங்க. எனக்கு நான் சந்திக்கிற அந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. துணிச்சலை தாங்க ஆண்டவரே, தைரியத்தை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தாங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் நல்ல விதமா நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்வு என்னை ஆட்கொள்ள கூடாது. கசப்பு என்னை நிரப்ப கூடாது. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் எல்லாரிடத்திலும் நான் அன்பையே வெளிப்படுத்த வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நற்குணசாலியா மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ராஜகுமாரத்தி, நான் அழகுள்ளவள். ஹல்லேலூயா. நான் ராஜஸ்திரீ, அழகுள்ளவள். நான் இயேசுவுக்கு மணவாட்டியாக போகிறேன். நான் உள்ளாக கிறிஸ்துவை போல அழகுள்ளவள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ராகாலா ராஷாபா லாரா ராமா ராக்கா ராமா நரா தலா ரபா. நல்ல பிதாவே கர்த்தர் சத்தியத்தினால் உங்க சாயலுக்கு எங்களை மறுரூபமாக்க நீங்க எடுக்கிற அந்த பிரயாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படியும் எங்கள் சபை கிறிஸ்துவை போல மறுரூபமாய் கொண்டிருக்கிறது என்கிறதுல சந்தேகமே இல்லை. எப்படியும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கம், அந்த திட்டம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் எங்களை இந்த காலைவேளையில உற்சாகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் தாண்டி செல்லும்படியான ஒரு வேகத்தையும் வைராக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தியங்கள் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அக்கினிய அனல் மூட்டட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.